எனக்கு சர்வ பார்க்கணும் போல இருக்கு. அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சா? மாமா, நீங்க தூங்கிட்டு இருக்கையில தான் செல்வம் தம்பி வந்துட்டு போச்சு. இந்நேரம் வீட்டுல போய் சொல்லியிருக்கோம். சரோ வந்துரும் மாமா. வந்துருவா. ஆனா பாவம் நினைச்சா வர மாதிரி பக்கத்துல இருக்கா. நம்மளால பரவாயில்ல, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும். யாருக்கா அப்படி சீரியஸான சட்டனை வந்து பார்க்க முடியுது. பாவம், அவ எட்டியில இருக்கா. சரிப்பா, அமைதியா இருங்க. அது இல்லம்மா, நாமெல்லாம் இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கோம். பாவம் சரணம் எங்கேயோ அனாத மாதிரி இருக்க. எல்லாம் நான் பண்ண பாவம். விசாரிக்காம அவனை தப்பான இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். அதை நினைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதீங்கப்பா. சிதம்பரம், என்ன இது? அமைதியா இருங்க. இப்போ உங்க உடம்பு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். பி ரிலாக்ஸ், டோன்ட் வரி. ஏமா, ஏன் போஸ், நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், உங்க காதல விழலையா? எதுக்காக எதையாவது சொல்லி அவரை கண்கலங்க வைக்கிறீங்க? அவர் குணமாகணுமா வேண்டாமா? இல்ல டாக்டர், சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. முதல்ல இங்க கூட்டம் போட்டு பேசுறதை நிறுத்துங்க. எதுக்கா இங்க இவ்வளவு பேரு? எதையாவது சொல்லி பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கா? அவர் ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் இருந்தா போதாதா? மற்றவங்களாம் வீட்டுக்கு போங்க. போஸ், ஒரு நிமிஷம் கூட வாங்க. இங்க பாருங்க போஸ், உங்க மாமா ஆபத்தான ஸ்டேஜ்ல இருந்து தாண்டி இருக்கார தவிர இன்னும் பூர்ண குணம் அடையல. ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவங்க உணர்ச்சி வசப்பட்டா அது பெரிய பிரச்சனை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. சும்மா வெறுமனை தலையாட்டி பிரயோஜனம் இல்லை போஸ். நான் சொல்றத உணரணும், புரியுதா? ஆமா, ஏன் கண் கலங்கினாரு? சாதாரணமா தான் டாக்டர் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரோ இல்லையான்னு கேட்டாரு. அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு. அப்படியா? சரோவுக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் வரலையே ஏன்? சரோ மெட்ராஸ்ல இருந்து வரணும். என்ன போஸ், மெட்ராஸ் என்ன அமெரிக்காவா? பஸ் ஏறினா வந்து சேர்ந்துட போறாங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு சீக்கிரம் இங்க வரணும். இல்லைன்னா அவ வள்ளியன்னு சிதம்பரம் எமோஷன் ஆகிட்டு இருப்பாரு. என்ன, குணமாகிட்டு வர ஆளை மறுபடியும் படுக்க வச்சிடாதீங்க. சரி டாக்டர். அப்பா, நீங்க எல்லாம் கிளம்புங்க, நான் மாமாவை பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் அப்பா தனியா பாத்துப்பீங்களா? நான் என்ன காட்டுலயா இருக்கேன், ஆஸ்பத்திரியிலான இருக்கேன். திரும்பி டாக்டர் வரும்போது நீங்களா இருந்தா என்ன பிடிச்சி திட்டுவாரு. நீங்களாம் போங்க போங்க. வரேன்பா, வரேன்பா. அப்பா, எதுக்கும் கவலைப்படாம அமைதியா தூங்குங்கப்பா. நாங்க போயிட்டு வரோம்.